பொதுவாக பார்த்தீங்கன்னா, திராவிட முன்னேற்ற கழகத்தில தான் அதிகமாக பிளவுகள் இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஒரு பக்கம் பாட்டாளி மக்கள் கட்சியில அப்பாவுக்கும் மகனுக்குமே போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்கு. ஏறக்குறைய அதே ஒரு மாதிரியான ஒரு போராட்டம் தான் வேறு திசையில மதிமுகல இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, அதிமுகலயும் சின்ன சின்ன பிரச்சனைகள் இது மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கு. சார், அதிமுக பிரச்சனைகள் தவிர்க்கப்பட்டிருக்கலாம். ம். கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிற தன்மை எடப்பாடி பழனிசாமி அவர்களிடத்தில் இருந்திருந்தால், சுயநலத்தை கொஞ்சம் ஓபிஎஸ் குறைத்திருந்தால், ம். தான் தன் குடும்பம் என்பதை தினகரனும் சசிகலாவும் குறைத்திருந்தால், இவங்க எல்லாம் இதை குறைச்சிட்டு அதிமுக என்கிற கட்சி நம்மை விட பெரியது, நம்மை தமிழகத்துக்கும் இந்த உலகத்துக்கும் அறிமுகப்படுத்தியது அந்த கட்சி, அதிமுக ஆள வேண்டும், அதற்காக எந்த தியாகத்துக்கும் நான் தயார் என்று இவர்கள் மனது வைத்தால் கட்சி நல்லா இருக்கும். இப்போவும் சசிகலா, தினகரன்லாம் இதில் இணையறதுக்கு வாய்ப்புகள் பிரகாசமாக தான் இருக்குது. இல்லை, எடப்பாடி பழனிசாமி தடைக்கல்லாக இருக்கிறார். ஆனால் எனக்கு கிடைச்ச தகவல் கடைசி நிமிடத்தில் சசிகலா எடப்பாடி பழனிசாமிக்காக தேர்தல் பிரச்சாரம் செய்வதற்கு ஒரு பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் ஓபிஎஸ் வேண்டாம், தினகரன் வேண்டாம், எடப்பாடி பழனிசாமியினுடைய முடிவுகள். இறுதியில் சசிகலா ஆதரிப்பார். இது எல்லாம் சாதிய கணக்கு. அந்த சாதிய அரசியலுங்கிறது தமிழ்நாட்டில் எடுபடாது. அது எம்ஜிஆர் பண்ணதில்லை, ஜெயலலிதா அம்மா பண்ணதில்லை. கலைஞர் சாதிய அமைப்புகளோடு கூட்டணி வைத்து தோல்வி கண்டார். அதனால் அது வெற்றி பெறாது.